Hello everyone, welcome to 45th day of 100 day fitness challenge program. இன்னைக்கு lats, biceps and abdominals டார்கெட் பண்ணிருக்கேன். latsல வந்து dumbbell rowing, behind neck lat pull down, seated rowing, reverse grip lat pull down பண்ணிருந்தேங்க. weights பாத்தீங்கன்னா 5 கவுண்ட்ல லிமிட் பண்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியர் வெயிட்டா ஹேண்டில் பண்ணிருந்தேன். கம்பேரிட்டிவ் டு லாஸ்ட் சைக்கிள் இந்த தடவை வெயிட் ஹேண்ட்லிங் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அது காரணம் என்னன்னா என் மசில்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. ரெஸ்ட் பிட்வீன் செட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 minutes வரைக்கும் எடுத்திருந்தேன். இது எதுக்காகனா வெயிட் ஹேண்டில் அதிகமாக இருந்தனால மசில் ரெக்கவரிக்கு டைம் ஏற்பட்டது. இது போக ரெஸ்ட் பாஸ் அப்படின்ற டெக்னிக் வந்து எவ்ரி எக்ஸசைஸோடைய லாஸ்ட் செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேங்க. ஸோ என்னதான் வெயிட் ஹேண்ட்லிங் அதிகமாக இருந்தாலும் போஸ்டரை வந்து எவ்விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் பெனிஃபிட் எடுக்க முடியும், சேஃப் அண்ட் சவுண்டாகவும் பண்ண முடியும். பைசப்ஸில் பார்த்தீங்கன்னா பைசப் பார்பர் கர்ல், அதுக்கப்புறம் ப்ரீச்சர் கர்ல், தென் பிஹைண்ட் பாடி கேபிள் கர்ல் பண்ணியிருக்கேன். இதுக்கும் சேம் டெக்னிக் தான். ரெஸ்ட் பாஸ் வந்து லாஸ்ட் செட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது போக 5 கவுண்ட்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி ஹெவியராகவே வெயிட் சூஸ் பண்ணியிருந்தீங்க. போஸ்டரில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. அப்டமனில் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஹிப் த்ரஸ்ட்டும் கேபிள் கிரன்ச்சஸும் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பக்காவாக முடிச்சதுக்காக நல்ல ஒரு டீப் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் see you.